இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ராஸ்கல், வாடி போலாம். எங்க சார் போகணும்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ அந்த பொண்ணுங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன் சார் விளையாடிட்டு இருக்கிறீங்க? எங்க போனோம்னு சொல்லுங்க. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? இது வெறும் ஒரு சாம்பிள் தான். இன்னொரு தடவை பொண்ணுங்களை கிண்டல் பண்ண போலீஸ் லாக்அப்ல இருப்ப. என்ன பாக்குற? வண்டி எடு. பைத்தியம் மாதிரி இருக்கான். ரிஷு நில்லுப்பா, கொஞ்சமாவது சாப்பிடு. சொன்னா கேளுப்பா, சொல்றல. ரிஷு என் செல்லம். எதுக்கு சிரிக்கிற? இவனை பார்த்தா ஏன் சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வருது. அத்தை என்ன சொன்னாரு பாத்தீங்களா? இப்பவும் இவர் குழந்தையாம். அப்பாவும் மகனும் ஒரே மாதிரி இருக்காங்க. அண்ணே, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அண்ணாக்கும் ரிஷி ரெண்டு பேருக்கும் ஹைட் மட்டும் தான் வித்தியாசம். சாரி சொல்லு, சாரி சொல்லு, சொல்லு சாரி. இத பாருங்கம்மா, நீங்க இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பாக்கியவதியோட விதியே மாற போகுது. அப்படின்னா முதலாளி அம்மாவுக்கு பிடிச்ச மருமக பாக்கியவதி. இன்னைக்கு அவளோட மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறாங்க. சீரியல் பாக்குற டைம் ஆயிடுச்சு. அட சீக்கிரம் போய் டிவி ஆன் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். நான் ஊட்டி விடுறேன் அத்தை. உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்குள்ள அழகான கலை இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மாமா, நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டேன். என் பேரு பல்வந்த் யாதவ்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்பவாவது என் உதவி தேவைப்பட்டா நல்ல. அப்பா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன் நான் சொல்லாம வந்ததுல உங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? அட அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, கொடுங்க. எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. என்னோட வேலையை எப்பவும் நானே செஞ்சுக்குவேன். அது இல்லைப்பா, அக்கறையில் தான் நான் கையில் இருந்து வாங்கினேன். அக்கறையா? என் மேல இருக்கிற அக்கறை நல்லாவே தெரியுது. அனிதா, அனிதா, இதோ வந்துட்டேன். என்னது ரூம் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? எந்த பொருளும் அது இடத்துல இருந்தா தான் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? நம்ம ரிஷு இருக்கான்ல, அவன் தான் எல்லா இடத்துலயும் பொம்மையை போட்டுட்டான். நான் இப்பவே சரி பண்ணிடுறேன்.
நீங்க இங்க எத்தனை நாள் தங்குவீங்க? இப்ப நான் இங்க வந்ததுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்ணா ரிஷு, எதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? மண்ணு பாட்டிச்சு. ரிஷோ, எப்பவும் ஒருத்தர் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு தான் வரணும். இதை உனக்கு யாரும் சொல்லி தரலையா? குழந்தை தானே, அவன் கத்துப்பாங்க. நல்ல குணத்தையும் ஒழுக்கத்தையும் சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? தாத்தா, என் பொம்மை அங்க இருக்கு. போ எடுத்துக்க. ரிஷப், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷு கண்ணா, போ வெளியில போய் விளையாடு, நான் பொம்மையை எடுத்துட்டு வரேன். இப்பவே சரி பண்ணிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் மல்ஹோத்ரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் பட்டேல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்ப வந்தீங்க? நானா நேத்து தான் வந்தேன். சார், உங்க ஃபிட்னஸை பார்க்கும்போது நாங்க நடக்காம ஓடணும் போல இருக்கே. மிஸ்டர் பட்டேல், ஃபிட்னஸ் எப்பவும் திடீர்னு வர்றதில்ல. பல வருஷம் ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் வரும். சரி, அதை விடுங்க. இனிமேலாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எங்க சொசைட்டில நீங்க ஒரு பிரின்சிபலா இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். தேங்க்யூ. எவ்வளவு நேரம் தான் என்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். போலாம் வா. வேணா கௌரவ், நீ இங்க இருந்து போயிடு. ஏன், என்னாச்சு? கௌரவ், போன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் அப்புறமா சொல்றேன். அட, யார் இந்த பையன்? இவன். ஹலோ சார், குட் மார்னிங். ஐ எம் கௌரவ். நானும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை என் பொண்ணு கூட நான் உன்னை பார்க்கவே கூடாது. சார், அது Am I clear? Am I clear? எஸ் சார். உன்னோட ஃபோக்கஸ் படிப்புல தான் இருக்கணும். சரி டாடி. ஆக்சுவலா காலேஜ் போகும்போது அவன் நம்ம வீட்டு வழியா தான் போவான். அதான் கௌரவ் என்னை பிக்கப் பண்ணிடுவான். உனக்கு காலேஜுக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் வேணும்னா நாளையில இருந்து நீ போக வேண்டாம். வா வீட்டுக்கு.
பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? மாமா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நான் அவரை எழுப்பிட்டு அவ இன்னும் எழுந்திருக்கலையா? 7 மணி ஆக இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. யாரு? தண்ணி குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எழுந்திருச்சு சாப்பிட்றியா? நாளையில இருந்தாவது சீக்கிரம் எழுந்துரு. வீட்டை மிலிட்டரி ஸ்கூல் மாதிரி வச்சிருக்கார். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நடக்கும்? தன்னோட விருப்பப்படி யாரும் தூங்கக்கூடாது, எழுந்திருக்க கூடாது, உட்காரக்கூடாது. இந்த வீட்டுல மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் தடை இல்லை. இப்படியே நடந்துச்சுன்னா அடுத்து மூச்சு விடுறதுக்கு டைம் டேபிளே போட்டுருவாரு போல இருக்கு. அப்பா டிசிப்ளினை ரொம்ப எதிர்பார்ப்பாரு. டிசிப்ளினா? அந்த டிசிப்ளின் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அவருக்கு ஆர்மி ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. நீ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. அவர் எப்ப திரும்பி போறாருனாவது தெரிஞ்சுக்கலாம்ல. இன்னும் வேலை முடியலையா? கொஞ்சம் அந்த பழம் எத்தனை இன்ச்சு இருக்கணும்? 6 இன்ச்சு சார். அப்ப இன்னும் 1 இன்ச்சு தோண்டு. அது 5 இன்ச்சு தான் இருக்கு. அப்படியே தோன்றேன் சார். அளந்து பாரு. சூப்பர் சார். 6 இன்ச்சு இருக்கு. இப்ப எடுத்து உள்ள வை. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வைஷ்ணவி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு யோசித்தோம். ஜம்முல தான் உங்கள் ஸ்கூல் இருக்குது. அதனால நாங்கள் போகிற டேட்ஸை பிளான் பண்ணணும். ஏன்னா வரும்போது உங்களை அப்படியே ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு நினச்சோம். எதுக்கு சுற்றி வளைச்சு பேசுற? நேராகவே எங்கிட்ட நான் எப்போ போவேன்னு கேட்கலாம்ல? அப்பா, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர். நீங்கள்லாம் கோவிலுக்கு போகிற ஆர்வத்தில் கேட்கல, நான் எப்போ போவேங்கிற ஆர்வத்தில் கேட்குறீங்க. ஆனால் ஐம் சாரி டு டிசப்பாயிண்ட் யூ ஆல். நான் எங்கேயும் போகல. இனிமே இங்கே தான் இருப்பேன். நான் ஜாபை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க உங்க லைஃப்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. என்னால நம்பவே முடியல. நீங்க வேலையை விட்டுட்டீங்களா? நீங்க எதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க? இந்த வேலை உங்களுக்கு வெறும் வேலை மட்டும் இல்ல, உங்களுக்கு மரியாதையும் கூட. நீங்க சாதாரண ஸ்கூல் பிரின்சிபல் இல்ல, ஒரு மிலிட்டரி ஸ்கூலோட பிரின்சிபல். பிரின்சிபாலா இருந்த சொன்னா உனக்கு புரியாதா? நான் என் ஜாபை விட்டுட்டேன். அதை ஏன் விட்டீங்கன்னு கேக்குறேன். அப்பா, இது பாரு, உன் நெத்தில கண்ணை வச்ச மாதிரி அந்த ஸ்கூல்ல ஒழுக்கம் தெரியாத ஒரு பையனோட நெத்தில வச்சுட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட், என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்னோட ஆர்டர் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அப்பா, என்னப்பா பண்றீங்க? அவங்கள விட்டுருங்க. ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கரண் ராகோல், அதாவது நான் ஒழுக்கத்துக்கு மறுபெயரா இருந்த, எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. சாய்ஸ் கொடுத்தாங்க.
ஒன்னு மன்னிப்பு கேட்கணும் இல்ல வேலையை ரிசைன் பண்ணணும்னு. அஃப்கோர்ஸ் நான் என் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டேன். ஏன்னா நான் பண்ணது தப்பே இல்லை. அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் எப்பவுமே நல்ல ஒழுக்கத்தோட தான் இருக்கேன். இனிமேலும் அப்படியே தான் வாழுவேன். இப்ப நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நடந்துக்கணும். என் விருப்பப்படி தான் இருக்கணும். நாளைக்கு காலையில எல்லாரும் கார்டன் ஏரியாவுக்கு வந்துருங்க. Am I clear? Am I clear? அத்தை அழாதீங்க, அத்தை அழாதீங்க, கவலைப்படாதீங்க. In time. Good. சரி, ரிஷோட கேப் எடுங்க. மாமா இங்க குளிர் அதிகமா இருக்கு. இவன் குளிர் தாங்க மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. அவன் என் பேர கேப்ப கழட்டு. Come on, come on, come on, move! அப்படிதான், வேகமா, இன்னும் வேகமா. Come on, move! அப்படிதான், நிக்காம பண்ணுங்க. Okay, let's move. Move! சத்தம்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நல்லா தெரியும்ல, அதிகமான சத்தம் என்ன டென்ஷன் ஆகும்னு. இவளுக்கு அது புரியவை. இந்த வீட்டுல எந்த விதமான சத்தத்துக்கும் இடம் கிடையாது. ரிஷு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? சரி 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 சரி, அழாத அழாத அழாத. மருமகளே, ஷூ ஷூ ஷூ, அழாத. எங்க இருக்க? அழாத அழாத அழாதன்னு சொல்றேன்ல, அழாத அழாத. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, அழாத அழாத அழாதப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. உட்கார்ப்பா, உட்கார். இத பாருப்பா, இத பாருப்பா. காது கேட்கலையா? அழாதப்பா அழாதப்பா, தாத்தா வந்துருவார். அழாத அழாத. எங்க இருக்க? ரிஷு ரிஷு, அழாத 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 அழாத. அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா சொன்னா கேளுப்பா. ப்ளீஸ், தாத்தா வந்துருவார். அழாத அழாதப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா வந்துடுற, இங்கே இரு, இந்த வந்துடுற. மருமகளே, நான் கூப்பிட்டது கேட்கலையா? சாரி மாமா, எனக்கு எதுவும் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒழுக்கம் இந்த வீட்டில் அது சுத்தமா இல்ல. தெரியாம தான் கேட்கிறேன். நியூஸ் பேப்பர் எங்க வச்சிருக்காங்க? அது இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இல்லையே. நான் போய் தேடி கொண்டு வரேன். என்னாச்சு? இதோ தேடிட்டு இருக்கேன். நியூஸ் பேப்பர் எங்க? கிடைச்சிருச்சு. இந்தாங்க பேப்பர்.
ரிஷு அழாதப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. கௌரவ் முதல்ல இங்க இருந்து கிளம்ப, டாடி வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே. ஏய் நில்லு. என்னது, லெனாவோட ரூம் கதவு இந்த நேரத்தில் ஏன் திறந்து கிடக்கு? எங்க போயிருப்பா? நானும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்கு இன்னைக்கு காலேஜுக்கு வரல? கௌரவ், நீ இங்கேருந்து முதல்ல போ. எங்க டாடிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அப்படின்னா நாளைக்கு நீ கண்டிப்பாக வருவேன்னு ப்ராமிஸ் பண்ண. கௌரவ், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, டாடி வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே. ஏய் நில்லு. என்னாச்சு சார், ஏன் சுட்டீங்க? என்னாச்சுப்பா? லெனா எங்க? எங்க லெனா? லெனா எங்க? அவ இங்கதான் இருக்கா. லெனா, இவன் அந்த பையன் தானே உன்னை பைக்ல டிராப் பண்ணானே, அவன் தானே? எந்த பையன் டாடி? நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் ஒரு ரூம்ல பார்த்துட்டு தான் வந்தேன். உண்மையை சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன். நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். இதுக்கப்புறம் நீ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா போதும். பாட்டி என் கையில என்ன பாத்தியா? ஆனா இங்கெல்லாம் விளையாட கூடாது. நான் இப்போ விளையாடணும். தாத்தாக்கு தெரிஞ்சா அவர் உன்னை திட்டுவாரு. இல்ல, தாத்தா திட்ட மாட்டாரு. கேட்ச் பிடிங்க. என்னங்க, அவன் சின்ன குழந்தைங்க. அவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் கோவப்படுறீங்க? அவன் உங்க பேருங்க. ஒண்ணுமே புரியாத அளவுக்கு அவன் ஒன்னும் பச்சை குழந்தை கிடையாது. செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் கெட்டு போயிருக்கான். அவனுக்கு ஒழுக்கத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைய இப்படி பயமுறுத்த கூடாது. நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். என் செல்ல பேரணி. என்னப்பா, பயந்து போயிட்டியா? தாத்தா சும்மா உன்கிட்ட விளையாட்டு காட்டினாரு. இல்ல பாட்டி, தாத்தா கபர்ல இருந்து துப்பாக்கி கேட்டாரு. இல்ல கண்ணா, தாத்தா கபர்ல இருந்து துப்பாக்கி எல்லாம் எடுக்கல. இதத்தான் எடுத்தாரு. ஐ சாக்லேட். என் செல்லம், சாப்பிடுன்னு. அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? நீங்க அவருக்கு இத புரிய வைக்கலாம்ல?
இத்தனை வருஷமா அவருக்கு புரிய வைக்க தான் முயற்சி பண்றேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. என்னம்மா இது? என்னால காலேஜ்க்கு போக முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயா பேச முடியல. டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும். இது வீடு, இது ஜெயில் கிடையாது. இங்க ஒரே நரக வேதனையா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு போனதும் அங்க ஒரே ஒரு ஹாய் சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க. எனக்கு ஏன்னு புரியல. அங்க ரொம்ப சத்தமா இருந்துச்சு, அதனால தான் திரும்பி வந்துட்டேன். ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு சத்தம் தேவையில்லை. இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க ஃபங்க்ஷனை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இது சின்ன விஷயம் கிடையாது. உனக்கே நல்லா தெரியும் சத்தம்னால எனக்கு பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி சத்தம் போடுறவங்க ஒழுக்கமும் அறிவும் இல்லாதவங்களா இருப்பாங்க. இதுக்கப்புறமும் இது மாதிரி அநாகரிகமா இருக்கிறவங்க, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னங்க நீங்க? அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசுறதே நிறுத்தணுமா? அவங்க கஷ்டத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க போகாதீங்க. அதுக்காக எங்களையே தடுக்கிறீங்க. என்னையே குறை சொல்றியா? நான் வந்ததுனாலதான் உங்க லைஃப்லயே ஒழுக்கம் வந்திருக்கு. ஒழுக்கமே இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இல்லவே இல்ல. நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீங்க வந்ததும் இந்த வீடு வீடா இல்ல, மிலிட்டரி கேம்ப் மாதிரி ஆயிடுச்சு. இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்க, பேசாதீங்க, கத்தாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இது வீடு. இங்க சவுண்ட் சிஸ்டமும் ஓடும், அப்புறம் இந்த டிவியும் ஓடும். நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. முதல்ல அதை ஆஃப் பண்ணு. அனிதா, என் கோபத்தை கலராத. முதல்ல அதை ஆஃப் பண்ணு. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல முன்ன மாதிரி தான் நடக்கும். டிசிப்ளின்ற பேர்ல எல்லாரையும் நீங்க பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. ரிஷு கூட உங்களை பார்த்து இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே முன்ன மாதிரி தான் நடக்கும். உங்களுடைய இந்த பழக்கத்துக்காக என்னோட பிள்ளைங்களுக்கு தப்பு நடக்கிறத நான் விடவே மாட்டேன். இந்த வீட்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களும் சுதந்திரமா இருக்கணும். அவங்க இந்த வீட்ல ஒரு கைதி மாதிரி வாழ வேண்டிய அவசியமே இல்ல. மம்மி, 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 எழுந்திருங்க. ஐயோ மம்மி, 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 நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என் அம்மாவை சாகடிச்சிட்டீங்க. நீங்க மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம். நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. இது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒருவேளை நீ இத பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா நான் உன்னையும் உன் அம்மா மாதிரி அடிச்சு சாவடிச்சிடுவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. Am I clear? Am I clear? உங்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா? Yeah, I'm fine. இந்த ராத்திரியில் பேக் எடுத்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? அது ஸ்கூலோட சில முக்கியமான ஃபைல்ஸ், அதை கொடுக்கத்தான். அத்தை எங்க ஆலய கணம் பாவம் தூங்கிட்டு இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை. சடனாக அது அவளோட சொந்தக்காரங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஸோ அவ கிளம்பி போயிட்டா. யார் இறந்துட்டாங்க? அது உன் அம்மாவோட தூரத்து சொந்தன்னு சொன்னா. யார் இறந்துட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா?
இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. ஐம் கெட்டிங் லேட். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. லேனா, லேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி சரி. ஓகே ஓகே. வா போலாம். எங்க சார் போகணும்? நீ வண்டி எடு, நான் சொல்றேன். பேக் கொடுங்க சார், நான் வைக்கிறேன். டிக்கி தோற. சரி சார். நீ இத பத்தி யாருக்கிட்டயாவது சொன்னேன்னா நான் உன்னையும் உன் அம்மா மாதிரி அடிச்சு சாவடிச்சிடுவேன். Am I clear? இங்க பாருங்க, எனக்கு என்னமோ தப்பா படுது. அத்தை யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. ஒருவேளை அம்மா வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்பா ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பாரோ? கொஞ்ச நாளாவே அப்பாவோட பிஹேவியரும் என் தங்கச்சியோட பிஹேவியரும் வித்தியாசமா இருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல, இப்ப வேண்டாம். நாளைக்கு கால் பண்ணி எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் விசாரிக்கிறேன். அது வரைக்கும் என் தங்கச்சி கிட்ட எங்க அம்மா எங்க போனாங்கன்ற விஷயத்தை நீ கேளு. சரிங்க ஆண்டி. ஓகே ஓகே, உடம்பு பார்த்துங்க. பரவாயில்ல, நான் ஃபோனை வைக்கிறேன். என்னாச்சுங்க? அம்மா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. ஆண்டி வீட்லயே இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மாமா வரார். அத்தையோட புடவை எல்லாம் இங்கதான் இருக்கு. சூட்கேஸும் இங்கதான் இருக்கு. ஏய், உன் கவனம் எங்க இருக்கு? கொஞ்சத்துல விரல வெட்டி இருப்பேன். கொஞ்சம் இங்க பாரு, உண்மையை சொல்லு. ஏதோ இங்க நடந்திருக்கு. அத்தையோட ட்ரெஸ் எல்லாமே கபோர்ட்ல தான் இருக்கு. சூட்கேஸ் கூட இங்க தான் இருக்கு. உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? எங்க போனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட நில்லு நில்லு. ஏய், தெரிஞ்சுதாங்க? இல்ல, நான் எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். யாரும் இறந்த மாதிரி தெரியல. நான் முன்னாடியே நினைச்சேன், ஏதோ சரியில்லை. அத்தையோட எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம வீட்ல தான் இருக்கு. ஒண்ணு அவங்க கோவத்துல எங்கேயாவது போயிருக்கணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்திருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க கவலை புரியுது. இதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கும் பதட்டமாக தான் இருந்துச்சு. அதனால நானே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் தானே சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஓ அம்மா என்கிட்ட என்ன சொன்னாலோ
அதைத்தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஒன்று அவ எங்க எப்போ எப்படி போனான்னு அவளே நேரில் வந்து சொல்லணும், இல்லைன்னா போலீஸ் சொல்லணும். நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட எவ்வளவுதான் சொல்றது, வெஜிடபிள்ஸை ஓவர் குக் பண்ணா அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாம் போயிடும். இதை எடுத்துட்டு போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வா. ரிஷு, என்னாச்சுப்பா? ரிஷு, என்னாச்சு சொல்லுப்பா. அண்ணே, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அவனை அமைதியா இருக்க சொல்லு. இவனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. அது சாதாரண காயம்தான், எல்லாம் சரியாயிடும். அப்பா, இவன் சின்ன குழந்தை, இவனுக்கு அடிபட்டிருக்கு. இவன் ஒன்றும் உங்க ஆர்மி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது. இவன் என்னோட பேர. சின்ன வயசுலயே ஒழுக்கத்தை கத்துக்கிட்டாதான் ஒழுக்கமான பையனை வளர முடியும். அவனை அமைதியா இருக்க சொல்லு. இவனை பாத்துக்கோ, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். அழாதப்பா, அழாத. அண்ணே, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. நான் போய் எடுத்துட்டு வரேன். அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அழாத. அம்மா வந்துருவாங்க. ஓகே, நீ அழாத. என்ன வாய மூட சொல்லு. அவ மட்டும் இப்ப சத்தத்தை நிறுத்தலன்னா என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. நிறுத்த சொல்லு. ஒண்ணும் இல்ல, அழாத. முதல்ல அவனை அமைதியா இருக்க சொல்லு. நான் இவனை தூக்கி போட்டு மீச்சிடுவேன். வராத, என் பையனை தொடாத. என் கண்ண கூட என்னோட கண்ண கூட. எங்க ஓடுறீங்க? சீக்கிரம் லாக் பண்ணு. கதவை தர. சத்தம் போடாத. கதவை தரன்னு சொன்ன. வாய மூடு. என் கண்ண கூட. உங்களதான் இவனை பிடிங்க. How dare you? நீ ஒரு பைத்தியம். உண்மைதான், பைத்தியக்காரன். நீ என்னையும் பைத்தியமாக்கி வச்சிருக்கல்ல. அண்ணே, அடிக்கடி என்கிட்ட நீங்க என் அம்மா எங்க போனாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. என்னோட அப்பா தான் என்னோட அம்மாவை சாகடிச்சிட்டாரு. அம்மாவை இவரு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிட்டாரு. இவன் மனுஷனே கிடையாது, பைத்தியக்காரன். எனக்கு எல்லாம் தெரியும். இவன் ரூம்ல இருந்து எனக்கு அந்த கத்தி கிடைச்சது. அதனாலதான் உன் அண்ணனுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இவன் மனுஷன் இல்ல, மிருகம். இவன் ஒரு பைத்தியக்காரன். இன்ஸ்பெக்டர் சார், இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. இவனை இழுத்துட்டு வாங்க.
ஏய்